லாஸ்ட் வீடியோவில் ஒரு எலமெண்ட் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிஸ் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு குயிஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா குயிஸ் வந்து மேக் பண்ணுறோம். இப்போது ஸ்டாட்டிக்காக நம்ம பண்ணுறதா இருந்தால், ஸ்டாட்டிக் மீன்ஸ் என்ன வந்து வித்தவுட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு குயிஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா HTML ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். HTML வந்து ஒன்லி ஃபார் டேட்டா வியூ பண்ணுறதுக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம எந்த குயிஸில் வந்து ரைட் ஹேண்ட்ஸில் கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுமா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ லெட்ஸ் சி, நம்ம பார்க்கலாம். இப்போது டாக்குமெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா குயிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே index.html. இப்போ நான் சாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 குயிஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் இதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரன் பண்ணுறது வந்து இப்போ நம்ம இதில் டாக்குமெண்ட்டில் குயிஸில் இண்டெக்ஸ் ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குயிஸ் வந்து இதில் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஃபர்தராக இப்போ ஒவ்வொரு இதாக நான் ஆட் பண்ண போகிறேன், ஒவ்வொரு கொஸ்டினாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்தராக ஒவ்வொரு கொஸ்டின் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இது நீங்கள் எந்த கொஸ்டினாக வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் சர்ச் இன்ஜின், உலகத்திலே பெஸ்ட்டு சர்ச் இன்ஜின் என்னது நான் இதில் கேட்டிருக்கேன். இப்போ வந்து இதை அப்படி நான் ரன் பண்ணுறேன். பெஸ்ட் சர்ச், இதில் வந்து நம்ம CSS எதுவுமே நம்ம இப்போதைக்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. CSS உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களே ஓனாக CSS அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம CSS அப்ளை பண்ணுறது தான் வீடியோட லென்த்து தான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கான்செப்டை மேக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தர் கூட நீங்கள் உங்கள் சைடில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இன்புட் டைப் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரேடியோனா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து இப்போ எதுக்காண்டி இதில் வந்து நம்ம இன்புட் டைப் ரேடியோ கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு குயிஸில் வந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அதனால் வந்து இப்போ இது கொடுத்துருக்கோம். அப்புறம் நேம் வந்து இப்போ எதுக்காண்டி இந்த இடத்துல நான் நேம்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நேமை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கூட வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேல்யூ வந்து நம்ம டேட்டாவை வந்து வேல்யூ வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. இப்போ வந்து வேல்யூ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுற போகிறேன்னா கூகுள்னு கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன், ஸோ காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணி இதில் நேம் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ வேல்யூ வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் சேமாக தான் வரும். அதில் இது மட்டும் நான் மாற்றிக்கிறேன், வேல்யூஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். இங்கே பிங் வரும், அண்ட் இங்கே வந்து யாஹூ வரும், இங்கே என்ன வரும் யாஹூ வரும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இது பண்ணிக்கிறேன், கூகுளா பிங்கா இல்லை யாஹூ ஏதாவது ஒன்று நமக்கு வரும். இப்போ ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் CM இன் தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட் CM இன் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் போன இதில் நம்ம என்ன பண்ணோமோ அதே இது அப்படியே என்ன பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ போன இதில் நெக்ஸ்ட் CM இன் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் போட்டிருக்கேன். விஜய், ஓகே, இது வந்து ரெண்டாவது கொஸ்டின். இப்போ மூணாவது கொஸ்டின் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மூணாவது கொஸ்டின். ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பேக்எண்ட்.
பவர்ஃபுல் பேக்அண்ட் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ பவர்ஃபுல் பேக்அண்ட் லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா PHP, ஜாவா, பைத்தான். ஸோ எல்லாத்தையும் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 கொஸ்டின் வந்து நம்ம இதில் மேக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம இதில் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டனில் தான் என்ன பண்ண போகிறேன், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வந்து எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ வந்து பட்டனை என்ன பண்ண போகிறேன்னா பட்டன் ஆன் கிளிக்கில் வந்து இப்போது குயிஸ் வந்து சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா சப்மிட் குயிஸ்னால் என்ன பண்ண போகிறேன்னா மேனுவலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னா சப்மிட் ஆன்சர்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த பட்டன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். சப்மிட் ஆன்சர் இது வந்து ஒரு கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2 BR போட்டுக்கலாம். ஓகே, 2 BR வந்துச்சு. இப்போ இதில் அடிஷனல் நீங்கள் CSSலாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறேன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இந்த நீங்கள் மேலே எழுதினாலும் எழுதிக்கலாம், இல்லை கீழே எழுதினாலும் எழுதிக்கலாம், எதனாலும் எழுதிக்கலாம். இப்போ நான் மேலே எழுதினா கூட எழுதிக்கிறேன். ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கிரிப்டுக்கு வந்து என்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன்னா வந்து இந்த ஆன் கிளிக்கில் வந்து இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வந்து ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் குயிஸ். சொல்ல நம்ம ஆர்குமெண்ட் எந்த ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறது அதனால் எம்டியாகவே இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நான் இப்போ ஒரு ஆன்சர்ஸ் ஒரு வேரியபிள் என்ன பண்ண போகிறேன்னா க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு குயிஸ்ல வந்து மேலே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இதில் வந்து டாக்குமெண்ட் டாட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ டிஃபைன் தான். இது வந்து எதுவுமே வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸடாக வராது. செகண்ட். ஸோ இதில் வந்து சரி டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுக்கிறது இது. ஸோ இதில் வந்து எதுவுமே நமக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் வராது, எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன் தான். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட். ஸோ இன்புட் டைப் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ரேடியோ படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து இன்புட்டில் வந்து நேம் போட்டுவாங்க. ஸோ நேம் வந்து நம்ம மேலே என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே கொடுத்துருவோம். ஸோ நேம் வந்து மேலே என்ன போட்டிருக்கோம்னா Q1 கொடுத்துருக்கோமா, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிடுவாங்க இந்த இடத்துல Q1 கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேமாக வரும். இப்போ இந்த Q1 கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து செக்னு போட்டுக்கிறேன். ஸோ செக்னு போட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ வேல்யூனா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து எந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்ம ஃபர்தராக கீழே வந்து நம்மளுக்கு இது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ லைனை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். இந்த Q1 நேம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா கெட் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா கொரி செலக்டர் வந்து போட்டுருக்கோம். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபர்தராக வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து question 1, இது வந்து question 2, இது வந்து எல்லா இதுக்கும் அதே மாதிரி மாற்றிக்கோங்க. question 2, இப்போ இது வந்து question 3. ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம்னா வந்து ஒவ்வொரு இதையும் மட்டும் மாற்றுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதே என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ணி ஜஸ்ட் இதை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து Q1 வந்து Q2 ஆகிக்கோங்க, இந்த இடத்துல Q3 ஆகிக்கோங்க, இந்த இடத்துல Q3, இந்த இடத்துல Q2. ஓகே, இப்போ அடுத்த இடத்துல நம்ம பண்ண போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ வந்து டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஜீரோவாக இருக்கும். ஸோ ஜீரோவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இஃப் வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்மளுக்கு வந்து எந்த ஆன்சர் வந்து தெரிய போகுதோ அந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு Q1 வந்து மேட்சாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆன்சர். கூகுள் ஆன்சர் வந்து நமக்கு மேட்சாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்கோர் வந்து ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஸ்கோர் ப்ளஸ் ப்ளஸ்க்கு மீனிங் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ப்ளஸ் 1. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கோர் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அதே இதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் காப்பி பண்ணி அடுத்த லைன் போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த நம்பர் மட்டும் மாறும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படியே காப்பி பண்ணுவேன். ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல Q2 Q1 ஆன்சர் வந்து கூகுள் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்கோர் வந்து 0 வந்து 1 வந்து ப்ளஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து Q2 இங்கே வந்து Q2 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய். இப்போ அடுத்து வந்து Q3. ஸோ Q3 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q3 ஆன்சர் என்னது? ஸோ Q3 ஆன்சர் வந்து பைத்தான். ஸோ பைத்தான் ஜாவா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே இப்போதைக்கு நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து என்ன பண்ண போகிறேன் டெம்பரரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பேஜுக்கு வேல்யூஸ் வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா டாக்குமெண்ட் ஆர் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரிசல்ட்டுங்கிறது தான் நான் என்ன பண்ண போகிறோம் ஷோ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஆன்ஸ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட்னா பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் தான் வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது டாம் ஆப்ஜெக்ட் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் போட்டு இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களோட வேல்யூஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன்ஸ் என்ன உங்களோட ஸ்கோர் வந்து இதில் பார்த்துக்கலாம். யுவர் ஸ்கோர் ரீசன் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கோரில் தான் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோர் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸ்கோர்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அவுட் ஆஃப் 3. ஸோ நம்ம மொத்தம் 3 கொஸ்டினாக வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கோர் ரீசன் போட்டு இந்த இடத்துல வந்து அவுட் ஆஃப் எத்தனை மார்க்கோ அத்தனை மார்க் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கூகுள், செகண்ட் கொஸ்டின் விஜய், மூணாவது கொஸ்டின் பைத்தான். ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கால் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை கால் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக இதில் ஆட் பண்ணால் நமக்கு இல்லாமல் வருதுங்கிறத கரெக்டாக. ஸோ இப்போ அவருக்கு ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் இப்போ இதை ஒன்று தான் நான் கரெக்டாக இருக்குது கூகுள் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் விஜய் போட்டிருக்கேன், இதில் பைத்தான் போட்டோம். இப்போ ஒரு ஆன்சர் இஸ் 3 வருது. ஸோ இதுதான் இந்த நம்ம ஒரு சிம்பிள் குயிஸ் கிரியேட் பண்ணுற மெத்தட்ஸு. அண்ட் இது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் இதோட சோர்ஸ் கோட் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஐயோ வந்து நான் வீட்டு டெஸ்கிரிப்ஷன்லேயே சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்குது, செக் பண்ணுங்கள்.